நல்லா இருக்கு ப்ரோ. என்ன பிடிச்சிருக்கு படத்தில்? இஎம்ஐ பேச வாங்கக்கூடாது ப்ரோ. இந்த காலத்துக்கு ஏற்ற படம் தான். இஎம்ஐ வாங்கிட்டு நம்ம லைஃப்பில் கஷ்டப்படுறதோட இருக்கிறத வச்சு வாழ்ந்துடலாம். அந்த ஒரு படம் தான் ப்ரோ. அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்களா? சொல்ல வந்தது சொல்ல வந்ததுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. பார்க்க வரவங்க நாம் தான் தெளிவாக பார்த்தா அதை புரிஞ்சுக்கணும். இனிமேல் தயவு செய்து அவங்க ஆஃபர் மேலே ஆஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாம் எதுவும் வாங்கக்கூடாது ப்ரோ. இந்த காலத்துக்கு ஏற்ற படம் தான். ஒரு ஃபோன் கடையில் போனால் கூட அந்த ஃபோன் எடுத்துக்கங்க, இதில் ஆஃபர் இருக்குது, அதில் ஆஃபர் இருக்கிறதுலாம் அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. பார்க்குறவங்க தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம் ப்ரோ. இஎம்ஐ வேணாம். படம் பார்க்கலாம். சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்களா? சொல்லிக்கிறேன். பரவாயில்ல. சொல்ல வரேன். அதாவது மிக இஎம்ஐலாம் எடுக்கக்கூடாது. எதாக இருந்தால் வாங்கிக்கணும். இல்லை அனுபவிச்சு. நல்லா சார். நல்லா சொல்ல வரேன். அதான் லோன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஒரு எலிஜிபிளாக இருக்குங்க சார். இது வாங்கக்கூடாதுன்னு மாரி வருது. அதான் வேற என்ன லவ் ஸ்டோரி? அதெல்லாம் அதுவும் லவ் ஸ்டோரியும் இருக்குது, ஃபேமிலியும் இருக்குது. லோன் வாங்கினா எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் போகணும் அந்த அளவுக்கு ரொம்ப இருக்குது சார். இது எல்லாருக்கும் புரியுற மாதிரி கரெக்டாக நல்லா பண்ணிக்கிறாங்க. அதான் நம்ம வாங்கினும் போதே லோனுக்கு அவங்களே கூப்பிட்டு கொடுத்துட்டு திருப்பி நம்ம எல்லாம் விற்றுட்டு வெளியே வர மாரி இருக்கு. நல்லா பண்ணிக்கிறாங்க சார். நல்லா இருக்குது. அந்த வேலையாக இருக்கு. இல்லை பரவாயில்ல. அந்த அளவுக்கு சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நடிப்பாக இருக்கார்ல, இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படுத்திக்கிறார். அவ்வளோதான். சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சென்டிமெண்ட் டோட்டலாக இருக்குது. ஒர்க் ஆகல. ஓகே. மியூசிக்லாம் எப்படி சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. மியூசிக்கில் சொல்கிற மாதிரி கிடையாது. எப்படி இருக்கு? நல்லா சொல்கிறோம். என்னதான் சொல்ல வராங்க? நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பம். கடன் வாங்கினா இந்த பிரச்சனை தான். கடன்லாம் வாங்கக்கூடாது. உழைச்சமா சாப்பிட்டோமா கடன் வாங்கினா அந்த குடும்ப பிரச்சனை தான். படம் போர் அடிக்காமல் போதா? போதும். சென்டிமெண்ட் என்ன இருக்கா? ஒன்று நல்லா பாதி மேலே படம் நல்லா இருக்கு. போர் அடிக்காமல் போதா? நல்லா இருக்கு ப்ரோ. லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது ப்ரோ. சென்டிமெண்ட் என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு? லாஸ்ட்டில் அவங்க அம்மா இந்த இஎம்ஐக்காக அவங்க அம்மா உயிர் போகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அது நல்லா இருக்கு ப்ரோ. சென்டிமெண்ட்லாம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆனால் ஃபேமிலி எந்த கஷ்டப்படலாம். அம்மாவை கடை வாங்கன்னு சொல்லலாம். இவ்வளோ பெருமையாக ஆரம்பிக்க இப்போ கடை கொடுக்குறான்னு வாங்கலாம். தப்பு தான். நல்லா கடன் கொடுக்க வாங்கினா 10 ரூபா சம்பாதிச்சோமா 5 ரூபா செலவு பண்ணணும், 5 ரூபா மிச்சப்படுத்தி போயினே இருக்க வேண்டியது தான். நல்லா அமைப்பு, நல்லா கதை வசனம்லாம் எழுதியிருக்காங்க. பாதி மேலே போர் இல்லை. நல்லா கதை நல்லா இருக்குது. லவ் ஸ்டோரிலாம் எப்படி இருக்கு? காமெடி என்ன இருக்கு? காமெடிலாம் இல்லை. லவ் ஸ்டோரி நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் இல்லை. நல்ல மனைவி ஆகிடுச்சு. கடைசி கட்டத்தில் அவங்க அப்பா அவங்க உதவி பண்ணானே கவர்மெண்ட்டு 50,000 ஏற்றுக்கிச்சு. நல்ல திட்டம். ஓகே. சென்டிமெண்ட் என்ன இருந்துச்சா? சென்டிமெண்ட்லாம் ஒன்று சண்டைலாம் காமம் கொடுத்து படம். ஜாலியாக குடும்பத்தோடு பார்க்கலாம். சண்டை சைட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் நினச்சேன் இதோட வாயில நொழியில் படம் வர படம் முறை அப்படி தான் போன படம் ஒன்று பார்த்தேன். அது வீரம் சுரங்குன்னு அவ்வளோ நல்லா. இது நல்லா குடும்ப கதை பொம்பளைங்களாம் பார்க்க வேண்டிய படம். நிஜம் வந்துருக்குது. வந்து பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் கடன் வாங்கக்கூடாது, லோன் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். பக்கத்து தவிர அவ்வளவுதான். கடன் வாங்கக்கூடாது. நம்ம அளவுக்கு மேலே வாங்கக்கூடாது. அதே மாதிரி கடன் வாங்கக்கூடாதுன்றதை இந்த படம் பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பாட்டெல்லாம் மிக அருமையாக இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்தோடு இந்த படம் பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. கடன் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி லோன் வாங்கிட்டு அவஸ்தைப்படக்கூடாது. கணவன் மனைவி பாசத்தையும் உணர்த்துதுங்க. மிக அருமையாக இருக்குதுங்க. எல்லா குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கலான்னு நான் சொல்லிக்கிறேங்க. நல்ல விஷயம்தான். மக்களை எல்லாம் பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமாம், ஏன்னா இப்போது நம்ம நாடு அப்படி தானே போய்கிட்டு இருக்கு. அதை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருக்கிறத எடுத்து சொல்லியிருக்கு. நல்லா இது உண்மையிலே நடந்துக்கிட்டு இருக்கிற கதை தான். நல்லா பரவாயில்ல. நல்லா இருக்குப்பா. படம் நல்லா இருக்கு. இன்னைக்கு சென்ட்ரேஜில் இதெல்லாம் ஒரு ஃபேமிலிக்கு எடுத்துக்காட்டு. சரியான ஒரு படம் தான்ப்பா. ஒரு குடும்பத்துக்கும் இப்போ நடக்கிறது எல்லா வீட்லேயும் குடும்பத்தில் சோகத்தில் ஃபுல்லாக இதுதான் ஒரு முக்கியமான கதை வச்சிருக்கிறாருங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனைனால எவ்வளோ விளைவுகள் வருது, எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்ட்டு இந்த திரைப்படம் உணர்த்துதுங்க. மைய கருத்து கடன் பிரச்சனை வச்சு லோன் பற்றி எடுத்துருக்குறாங்க. அனைவரும் குடும்பத்தோடு பார்க்கலாம் நான் தெரிவிச்சுக்கிறேங்க. மிக்க நன்றிங்க. நன்றி. சொல்லுங்கள் சார். படம் அருமையாக இருக்குது. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சது லோன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது செய்யக்கூடாது. அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்தா அருமையாக அவங்க கட்டுருவாங்க. அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இல்லை, ஆனால் இன்றைக்கி சென்ட்ரேஜில் உண்மையுமே இது ஒரு முக்கியமான படம். இது எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே அருமையாக இருக்குது. இன்னைக்கு சென்ட்ரேஜில் இது பார்க்கக்கூடிய குடும்பமே பார்க்கக்கூடியது. ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இந்த குடும்பத்தை எப்படி பண்ணணுன்றது ஒரு எடுத்துக்காட்டு. இது
தலைமுறைக்கு உலகத்தில் எதை ஏமாத்தினாலும் லோன் விஷயத்தெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபேமிலியை வளர்க்குற குழந்தைங்களாகட்டும் எல்லாத்தையும் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக லோனை பற்றி நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இது. படம் எப்படி சூப்பராக இருந்துச்சு. என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? கடன் வாங்கக்கூடாது. என்ன ஒரு கதைன்னா லோன் கொடுத்து இந்த மாதிரிலாம் மக்களை செய்கிறாங்கன்னு தான் ஒரு உதாரணம், வேறு ஒன்றும் இல்லை. முக்கியமாக கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்களா, அது ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடன்றது வந்து லிமிட்டாக வாங்கணும், அவ்வளோதான் இருந்தது. ஆனால் என்ன கடன் வாங்கக்கூடாது லைஃப்பில். கடன் வாங்கி ரொம்ப கஷ்டத்தில் எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. என் முன்னாடியே நானும் எத்தனையோ பேர் பார்த்துருக்குறேன். ஒன்று சொல்கிறேன் லாஸ்ட்டாக, யாரும் கடன் வாங்காதீங்க. இன்ன வரைக்கும் நானும் கடன் வாங்கலை. யாருமே அதேமாரி எல்லாருமே கடன் வாங்காதீங்க, சொந்த முயற்சியில் வாங்க. கடன் வாங்கினாலும் அவங்களுக்கு உள்ளது பார்த்து இது சொல்லி கொஞ்சம் தயவு செஞ்சு மெசேஜ் தான் நல்ல மெசேஜ் போட்டிருக்கேன். என்னதான் சொல்ல வரேன்? கடன் வாங்காதீங்கன்னு சொல்ல வரேன். தகுதிக்கு மீறி கடன் வாங்கன்னு சொல்கிறேன். இதில் என்ன மெயின் இதான்னா, இந்த லோனு எடுக்கிறாங்களே அது வந்து கொஞ்சம் கரெக்டாக அவர் பேசிட்டுருக்கிறாரு. எல்லா குடும்பத்துக்கும் கொஞ்சம் ஏற்ற மாரி தான் பேசிட்டுருக்கிறாரு. கரெக்டாக இருக்குது படம். சென்டிமெண்ட்டான படம், ஃபேமிலி வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. என்னதான் சொல்ல வராங்க? கடன் வாங்கக்கூடாது, அதிகபட்சமாக கடன் வாங்காதீங்கன்னு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. நல்ல படம். படம் நார்மலாக இருக்குது. என்ன ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கடன் வாங்க, ஐயோ நானே பெரிய கடைக்காரன். நல்லா இருக்குண்ணா. நான் வண்டி வச்சுக்கிறேன். நான் உண்மையிலேயே எனக்கு அந்த தாச்சல் 2011 2017 வரைக்கும் இருந்தது வண்டி கடன். மகேந்திராவில் ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் எக்யூடிஎஸ் ரொம்ப மோசம், அந்த மாதிரி நிலையில் இருக்குது. எக்யூடிஎஸ் பேங்க் அதே மாதிரி தான் இருக்குது. கள்ளக்குறிச்சி பேங்க் ஹெட் ஆஃபீஸ் அவங்க அப்படி தான் எனக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்படி தான் தாச்சல் பண்ணாங்க. மகேந்திரா அப்படி கிடையாது, அதனால பண்ணாப்புல சம்பாரிச்சு கூட கட்டுன்னு சொன்னாங்க. டைம் கொடுத்தவங்க மகேந்திரா ஃபைனான்ஸ் எக்யூடிஎஸ் கொடுக்கவே இல்லை. அதான் சின்ன குழந்தை வளர்க்கும் போதே சொல்லி கொடுத்துடணும். நீ வந்து கடன் வாங்கி பழகவே கூடாது, கடன் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கணும் சொல்லி. அதாவது கடன் எளிமையாக தந்துடுறாங்க சொல்லிட்டு எல்லாமே லோன் போட்டு இஎம்ஐ போட்டு வாங்கிடுறாங்க. ஏன்னா தேவை என்னவோ அதுக்கு மட்டும்தான் கடன் வாங்கலாம். தேவையில்லாத்துக்கலாம் ஃபோன் வாங்குறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு. இப்போ ஃபோன் வந்து ரொம்ப முக்கியமா? ஒரு பட்டன் செல் யூஸ் பண்ண முடியாதா? அதுக்காக நீ வாங்கலாம். ஒரு 10,000 ரூபாயில் ஒரு மொபைல், ஒரு 7,000 ரூபாயில் ஒரு மொபைல் வாங்கிக்கலாம். அதிலே எல்லாமே இது வருது. ஃபேஸ்புக்லேருந்து யூடியூப்லேருந்து எல்லாம் அதிலே பார்த்துக்கலாம். ஆனால் ஆடம்பர செலவுன்னு சொல்லிட்டு ஒரு கெத்துக்காக 50,000 மொபைல், 70,000 மொபைல், 1,00,000 மொபைல் வாங்கி என்ன பண்ண போகிற? அதிகபட்சம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இது தவிர்த்து வேறு என்ன பார்க்க போகிறாங்க? ஒன்றுமே பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு இவ்வளோ தூரம் பசங்க எல்லாம் எடுக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம அனாவசியமான ஒரு செலவு நம்ம சுமையை ஏற்றுக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ ஒன்றும் தெரியாது, ஆனால் பின்விளைவு பின்னாடி போக போக வந்து அவங்க இந்தமாரி கஷ்டத்தை படக்கூடாதுன்றதுக்காக தான் முன்கூட்டி அந்த படம் எடுத்து ஒரு தலைமுறைக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரோடு இல்லாத ஊர் கூட இருக்குது, ஆனால் லோன் இல்லாத ஒரு வீடு கூட இல்லவே இல்லை. ஒருத்தனை தவிர நீங்களும் உங்களுக்கு ஒரு லோன் இருக்கலாம், ஒரு ஃபோன் லோன் இருக்கலாம், இல்லை ஒரு பைக் லோன் இருக்கலாம். அதுமாரி ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு இருக்குது, எல்லா லோனும் இருக்குது. எந்த லோன் இல்லைன்னு சொல்லாதில்ல, எல்லா லோனும் இருக்குது. இந்த லோன் அடிச்சுட்டு எடுத்துக்கிட்டு படுற பாடு இருக்குது பார்த்தியா, அதை நம்ம தெளிவாக எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து இந்த படம் பார்க்கணும். பார்த்தா தான் லோன் எடுக்கலாமா வேணாமா, கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு நினச்சி பார்த்து மக்கள் புரியறதுக்காக தான் அந்த படம் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த கடன் வாங்கக்கூடாது. கதை வந்து கடன் வாங்குறது பெரிய தவறுன்றது உணர்ந்துட்டேன். என்ன சார் கடன் வாங்கினா எவ்வளோ பிரச்சனை வரும்ன்றத சொல்லியிருக்காங்க சார். நல்லா இருக்குது சார் படம். வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக யோசித்து அது வேணுமா வேணாமா, தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து தெளிவாக யோசிச்சுட்டு தான் அதை பண்ணணும். அந்த நேரத்தில் தான் நாங்களும் என்ன பிடிச்சது? இந்த லோன் பிரச்சனை தெளிவாக எடுத்து கொடுத்துக்கிற நாட்டு மக்களுக்காக அருமை. ஓகே. தகுதி மீறி கடன் வாங்கக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பாக தேவையான படம் தான். ஏன்னா எல்லாருமே இஎம்ஐ கட்டுறவங்க தான். அதை வந்து தெளிவாக எடுத்து புரிய வச்சுக்கிறவள. ஓகே. ஆமாம், நம்ம வேலையை பார்த்துன்னு கம்முன்னு இருக்கணும். கடன் வாங்குற வேலையெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது தேவையில்லாமல். இப்போ எல்லாருமே வந்து இஎம்ஐன்ற ஒரு மிகப்பெரிய வலையில் நம்ம மாட்டேங்கிறோம், கடன் பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனையை பற்றி நம்மளுடைய பேராசையை குறைச்சின்னு ஆசையோடு வாழ்ந்தால் கடன் நம்ம வாழ்றது ஒரு நல்ல ஒரு மைய கருத்தை வச்சு அமைச்சிருக்க படம். சிறப்பான படம் தான். இந்த கடன், அதாவது கடன் வாங்கிட்டு அவதிப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு மெயின் தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. இன்று நடக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மைய கருத்தை வச்சு இந்த படம் வந்து இருந்திருக்கு. பார்க்கணுன்னா அனாவசியமாக கடன் வாங்கக்கூடாது, ரொம்ப ஆசைப்பட்டு கடன் வாங்கக்கூடாது, தேவைக்கு மட்டும் வாங்கணும்.